ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காவிரியோட வளகாப்பு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷனுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நம்ம காவிரியும் விஜயும் மட்டும் வந்திருக்காங்க. காவிரிக்கு ஒரு சேரையுமே செலக்ட் பண்ணி நம்ம விஜய் கொடுக்குறாங்க. நம்ம விஜய்க்கு ஒரு வேட்டி ஷர்ட்டு இப்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் அந்த செலிப்ரேஷனுக்காக எல்லா ஏற்பாடுமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம விஜய் காவிரிக்காக பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம கங்காவுக்கு ரொம்பவே ஏக்கமாக இருக்குது. நம்மளோட கணவர் நம்ம கூட இருந்து எதுவுமே நமக்கு பண்ணலையே, செக்கப் போகிறப்ப கூட பாப்பாவை பார்க்குறதுக்கு கூட அவர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு ரூமில் உட்காந்துருக்காங்க. இப்போது நம்ம சாரதா வந்து ஏய் கங்கா ரெடி ஆயிட்டாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம கங்கா அழுகிறத பார்த்ததுமே ஏ கங்கா என்னம்மா எதுக்காக அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா, காவேரியோட புருஷன் காவேரியை எவ்வளோ அழகாக கவனிச்சுக்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து காவேரிக்காக பண்ணுறாரு, வயிற்றில் வளர்கிற பாப்பாவுக்காக ஒவ்வொன்றுத்தையும் அவர் இப்போவே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லைல்ல, எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கவே இல்லைல்ல. என் புருஷன் குமரன் மாமா எங்கேயோ போய் உட்காந்துருக்காரு, ஃபோன் பண்ணாவும் ஃபோன் கூட எடுக்கிறது கிடையாது, ஒரு வார்த்தைக்காக பேசுறதுக்காக கூட எனக்கு ஃபோன் பண்ணுறது கிடையாது. என் மேலே அவருக்கு நிறைய கோவம் போல். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா என் வாழ்க்கையை நினச்சா. வயிற்றில் என் பாப்பா வர வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் என் கூட இருக்கணும்ல, ஏமா என் கூட இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே சாரதா இருந்துட்டு ஏய் கங்கா கவலைப்படாதடி, குமரன் தம்பி கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வந்துடுவார், நீ கவலைப்படாமல் இரு. அம்மா அவர் இப்போது வர்றது கூட பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுமா, அதாவது வரட்டும் வராமல் போகட்டும், அவர் என் கூட பேசலாம்ல, யாருக்கிட்டையாவது ஃபோன் வாங்கி என் டவர் இருக்கிற இடத்துக்கு வந்து என் கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லைம்மா. ஏன் அவர் என் கூட பேசவே இல்லை, அவருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, இல்லை அப்பாவை மாதிரி அவரும் வேறு யாரையாவது செட்டப் பண்ணிக்கிட்டு அங்கேயே லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது சாரதா இருந்துட்டு இங்கே பாரு கங்கா அப்படிலாம் பேசாத, கண்டிப்பாக அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குமரன் தம்பி வந்து உன்னை தான் உலகமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு, உன்னை ரொம்பவே அவர் நேசிக்கிறாரு. நீ இப்படியெல்லாம் தப்பாக யோசிச்சு தப்பு கணக்கெல்லாம் போடாத, வயிற்றுல நீ குழந்தை சுமந்துக்கிட்டு இருக்க, இப்படி இருக்கிற நேரத்தில் குமரன் தம்பி அப்படி ஏதாவது தப்பு பண்ணுவாருன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது கங்கா. காவேரிக்கு கீழே வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே நடந்துக்கிட்டு இருக்கு. காவேரி நீ எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்படி வந்து அவளோட ஃபங்க்ஷன் அன்றைக்கி நீ அழுதுகிட்டு இருந்த அப்படின்னா எல்லாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் காவேரிக்கு இப்படியெல்லாம் நடக்குது, இவ சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்றதுக்காகலாம் நான் அழுதுகிட்டு உட்காரலம்மா. காவேரியோட புருஷன் விஜய் எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் பார்த்தா எனக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசையாக இருக்குமா. குமரன் மாமா என் பக்கமே இருந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. பாப்பா என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி டைமில் என்னால் சந்தோஷமாக கூட இருக்க முடியலம்மா, இருக்கணும்னு நினச்சா கூட என்னால் முடியலையே, எனக்கும் இப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வழியாக நம்ம கங்காவை சமாதானம் செஞ்சு இங்கே நம்ம சாரதா வந்து கீழே கூட்டிகிட்டு வராங்க. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா எங்கக்கா போயிட்ட, எல்லா சொந்தக்காரங்களுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நீ என்னடனா ஆளே காணோம், ஏன் நீ முகம் கழுவலையா, முகம் ரொம்ப டல்லாக இருக்குது, போமா போ அக்கா, போயிட்டு நீ ரெடி ஆகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை காவேரி இருக்கட்டும், நான் ரெடி ஆனானே ஆகலைன்னா என்ன, நான் முகமெல்லாம் கழுவிட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன். அக்கா என்னக்கா சாரி கட்டிக்கிட்டு இருக்க நீ, ஃபங்க்ஷன் அதுமா வீட்டில் இருக்கிற சிம்பிளாக கட்டிக்கிற மாதிரி சாரியை கட்டிக்கிட்டு இருக்க, போய் கிராண்டாக ஏதாவது ஒரு புடவை கட்டிட்டு வரலாம்ல, பட்டு புடவை எந்த கூட நிறைய இருக்குக்கா, உனக்கு எதுவும் வேணுமோ நீ செலக்ட் பண்ணி கட்டிக்கோக்கா, ஏன்க்கா இப்படி டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க. அதாவது கண்ணில் தண்ணி வருது, அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம கங்காவால் அழுகாமல் இருக்கவே முடியல. காவேரிக்கு ரொம்பவே பதட்டமாகிடுது. அக்கா எல்லாரும் பார்க்குறாங்க, நீ என்னக்கா அழுதுகிட்டு இருக்க, சரிக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னக்கா ஆச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கு, ஏதாவது பிரச்சனையா, வீட்டில் பாட்டி இல்லை வேறு யாராவது உன்னை திட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் நம்ம கங்காவுக்கு பயங்கர துக்கமாக போயிடுது. உடனே காவேரி கட்டி பிடிச்சிக்கின்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரிக்கு படப்படங்குது. அக்கா ஏதாவது பிரச்சனையா அக்கா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுக்கா, நீ இப்படி அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது, பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை உனக்கு ஏதாவது வலிக்குதா, இல்லை யாராவது உன்னை திட்டினாங்களா, ஏதாவது சொல்லுக்கா, என்னக்கா ஆச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கா, கேட்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக கேட்குறாங்க. காவேரி நீ பதட்டப்படாத, நீ பதட்ட
கஷ்டப்படுற அளவுக்கு பாப்பாக்கும் எனக்கும் எதுவுமே ஆகலை. குமரன் மாமாவை பற்றி நினச்சி தான் நான் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைல்ல. பணம் பணம்னு சொல்லிட்டு பணம் மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு மலேசியாவில் உட்காந்துருக்காரு. நாங்கள் என்ன ஆனோம், குழந்தை என்னாச்சு, நான் உயிரோடு இருக்கனா இல்லையான்னு கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. டவர் இல்லைன்னா அதுக்காக டவர் சுத்தமாக இருக்கவே இருக்காதா? எனக்கு டவர் கிடைக்காமலே போயிடும் காவேரி. அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்காரு. இதுக்கு அர் அதாவது நான் கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக விஜயும் இவனும் ஏதோ என்கிட்ட பொய் சொல்கிறாங்களோ, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது காவேரி. எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து நிறைய யோசித்து நிறைய திங்க் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அக்கா நீ நிறைய யோசிக்கிறக்கா, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் யோசிக்காத. குமரன் மாமா உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோலாம் ஃபீல் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும்க்கா. உனக்குமே தெரியும். உனக்கு வேணா பிடிக்காம இருந்திருக்கலாம், ஆனால் குமரன் மாமாவும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னை ரொம்ப பிடிச்சி போய் தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ அவர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைக்கா. அதை பற்றி நினச்சி நீ வீண் வேஸ்ட்டாக நீ உன்னுடைய கண்ணீரை செலவு பண்ணாத சரியா? பாப்பா வயிற்றில் இருக்குல்ல, இந்த டைமில் நீ சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும். நாங்கள் எல்லாருமே இருக்கோம்லக்கா, உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே இருக்கீங்கடி. நான் அது எதுவுமே சொல்லலை. எத்தனை பேர் இருந்தாலும் தன்னோட புருஷன் மாசமாக இருக்கிறப்ப கூட இருக்கிற மாதிரி வருமா? உனக்கே எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அக்கா உன்னுடைய வேதனை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுதுக்கா. ஆனால் இப்போ இன்னுமே பண்ண முடியாது. அவர் டவர் கிடைக்காத இடத்துல இருக்கிறதா விஜயும் நிவனும் சொல்கிறாங்க. நானுமே நிறைய டைம் ட்ரை பண்ணேன், வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு ரீச்சே ஆகலைக்கா. எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளவே குமரன் மாமா வந்து சேர்ந்துருவார். நீ கவலைப்படாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கங்காவால் ஏற்றுக்கவே முடியல. இப்போது இங்கே காவேரி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மேலே ரூமுக்கு வரவும் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கங்கா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே விஜய்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. இவங்க குமரனை பற்றி யோசித்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்களை எப்படி நம்ம சமாதானப்படுத்துறது? குமரன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்ற டீட்டெயில் எதுவுமே நமக்குமே தெரியல. அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பேசாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது போல். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே பயங்கரமாக யோசிக்கிறாங்க. காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவேரி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு கங்கா கிட்ட, இங்கே பாருங்க கங்கா, இனி 3 நாளில் குமரன் ப்ரோ வந்து இங்கே இருப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே நம்ம கங்கா ரொம்பவே சந்தோஷமாக, என்ன சொல்கிறீங்க விஜய், அப்போது அவர் உங்ககிட்ட பேசினாரா? அப்போது 3 நாளில் கிளம்பி இங்கே வரதா சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கமாக கேட்கவும் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இல்லை கங்கா, நான் அவரை போயிட்டு மலேசியாவிலே மீட் பண்ணி அவரை கையோடு கூட்டிகிட்டு வரேன். பணம் ஏனோன்னு எதுவுமே வேண்டாம், அவர் உங்கள் கூட இருந்தால் அதுவே போதும். நீங்கள் அவர் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்க தான் செய்கிறேன் கங்கா. நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் நேர்லேயே போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும். இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே. ஏன்னா பேபி வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, அது சந்தோஷமாக ஆரோக்கியமாக வளரணும். அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு மனசில் நிம்மதி இல்லாமல் குமரன் ப்ரோவை பற்றி நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அப்படி எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. பாப்பாவுக்காக நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இனி 3 நாளில் உங்கள் புருஷனை நான் கையோடு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போது தான் நம்ம காவேரி, அதாவது நம்ம கங்காவுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் விஜய், உங்களை கஷ்டப்படுத்துகிறேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. அவர் இல்லாமல் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. குழந்தை வயிற்றில் இருக்கிறப்போ அவர் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மனசு ஏங்கி தவிக்குது விஜய் அப்படின்னு சொல்லுவோம். கங்கா எனக்கு புரியுது கங்கா, காவேரி பக்கத்தில் இருக்கிறதுனால தான் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃபீலிங்கை நான் உணர்றேன். அதே மாதிரி தானே உங்களுக்குமே இருக்கும். கண்டிப்பாக நான் குமரன் பிரதரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாக நடக்கட்டும். நான் மறுநாள் நைட்டே போயிட்டு நானும் இவனும் அவரை மீட் பண்ணி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே அந்த வேலையை அப்போவே நிப்பாட்டிட்டு அவரை கையோடு கூட்டிகிட்டு வரேன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம கங்காவுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே கீழே போகிறாங்க. ஒவ்வொரு சொந்தக்காரங்களாக ஒவ்வொரு ரிலேஷனாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே காவேரியுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம விஜய் பார்த்து செய்யவும் இதை பார்த்து நம்ம சாரதாக்குமே ரொம்பவே மனசு நிறைஞ்சு போச்சு. காவேரி ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவளை மாப்பிள்ளை விழுந்து கவனிச்சுக்கிறாரு. அவளுக்காக அவர் எவ்வளவோ செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவோட மனசுமே பூரிச்சு போயிடுது. நம்ம
காவேரி விஜய் கிட்ட எங்கங்க அந்த முத்துமலர் ஃபேமிலி யாருமே இங்கே வரவே இல்லை, நீங்கள் இன்வைட் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்வைட் பண்ணேன் ஆனால் ஏன் வரலைன்னு எனக்கு தெரியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போயிட்டு அவங்கள கையோடு கூட்டிகிட்டு வந்துடுங்க, எல்லா ரிலேஷனுமே வந்துட்டாங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, அவங்க இல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி என்னடி அவங்க எதுக்காக நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் இருக்கணும், வேண்டாம், எல்லா விஷயத்துலையுமே அவங்கள முன்னாடி நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே அவங்க பங்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே காவேரி இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லைம்மா ஃபங்க்ஷனுக்கு தானே வரப்போகிறாங்க, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை காவேரி இது என்னமோ எனக்கு தப்பாகவே தெரியுது, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இந்த சிந்து வந்து பாட்டியை பார்த்துக்கிறா, கம்பெனியில் அந்த கிருஷ்ணா வந்து வேலை பார்க்குறான், இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்கள முன்னாடி நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா பிரச்சனை நமக்கு தானே எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது காவேரி, வேண்டாம் அவங்க வேண்டவே வேண்டாம், உன்னுடைய ஃபங்க்ஷன் இப்படியே நடக்கட்டும், அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு அப்படிலாம் நினைக்காதுக்கம்மா, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ரொம்பவே கிராண்டாக நடக்கிறப்போ அவங்க அவுட் ஹவுஸில் இருக்காங்க, அவங்கள இன்வைட் பண்ணிட்டோம், ஆனால் அவங்க வரத்துக்குமே தயங்குறாங்க, அப்படி தயங்குறவங்க மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது, எந்த ஒரு விஷயமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், நான் அப்படி தான் நம்புகிறேன், நீ அதை பற்றி நினச்சி எதுவும் கவலைப்படாதம்மா, நீங்கள் போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து முத்துமலரோட அவுட் ஹவுஸ்க்கு வராங்க. இப்போது உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம முத்துமலர் இருந்துட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா உங்களே நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம், ஆனால் நீங்கள் யாருமே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா நிறைய சொந்த பந்தமெல்லாம் வருவாங்க, நாங்கள் அங்கே வந்து நின்றோம் அப்படின்னா நாங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யார்கிட்டையாவது கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க, உங்களுக்கும் தேவையில்லாத கஷ்டம் தானே, அதுக்காக தான் வரத்துக்கு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்களும் எங்களோட ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி நான் முடிச்சிடுறேன், வேறு ஒன்றுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, நீங்கள் வாங்க, அவ்வளோதான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நம்ம அதுக்கப்புறம் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் நம்ம அவங்க அம்மா அதாவது முத்துமலர், இவங்க 3 பேருமே இப்போது காவேரியோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கலந்துக்கிறாங்க. இப்போது எல்லாருமே ஃபங்க்ஷனை வந்து ரொம்பவே சிறப்பாக ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே நம்ம குமரன் வந்து நிற்கிறாங்க. குமரனை பார்த்ததுமே இங்கே நம்ம விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. குமரனா இல்லை நம்ம கனவா நனவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே கிள்ளி பார்க்குறாங்க. இல்லை நிஜம்தான் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் ரொம்பவே வேகமாக போயிட்டு குமரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன குமரன் ப்ரோ, நீங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கேட்கவும், அது வந்து பிரதர் டவர் இல்லாத இடத்துல தான் இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது, எனக்கு பில்டிங் மேலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதில் நான் எந்திரிக்கவே இல்லை, ஒரு ஒரு 2-3 வாரமாக படத்தை படிக்காவே இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் என்னால் வாய் திறந்து கூட பேச முடியல, அந்த அளவுக்கு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுச்சு. ஐயோ என்ன சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் விஜய், அதான் உங்களுக்கு யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லிட்டேன், அப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கங்கா பயந்துருப்பா, வயிற்றில் குழந்தைய வேற வச்சுக்கிட்டு இருக்கா, அதனால தான் நான் இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் வந்து சொல்கிறாங்க. இப்போது நிவனுமே கரெக்டாக ஓடோடி வந்துடுறாங்க. இப்போது நிவன், நம்ம குமரன், விஜய் இவங்க 3 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்கள் பிரதர், இனிமேல் நீங்கள் பணத்துக்காக மலேசியா அகிலேஷன்னு சொல்லிட்டு எங்கேயுமே போக வேண்டாம், நீங்கள் இங்கே தான் இருக்கணும், கங்கா பாவம் அவங்க உங்களை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டாங்க தெரியுமா, அவங்களுக்கு உங்கள் கூட இருக்கணும்னு அவ்வளோ ஆசை, அவங்க வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் செக்கப்பில் நீங்களும் கூட வந்து பார்க்கணும் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்காக அவங்க ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாவம் பிரதர், ஏதாவது சின்னதாக ஃபோன் கால் பண்ணி கூட அவங்க கூட பேசியிருந்துருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ, ஏதாவது தப்பாக நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து அவங்க பயத்தோடு தான் அவங்களோட ஒவ்வொரு நாட்களையுமே கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிங்க பிரதர், பேசுனதவே பேசிக்கிட்டே எதுக்காக, நீங்கள் வாங்க கங்காவை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம குமரனை நிவனும் விஜயும் மறைச்சி கூட்டிகிட்டு வராங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு கங்கா இன்றைக்கி காவேரியோட வளைகாப்பு, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம காவேரி கங்கா இருந்துட்டு, என்ன விஜய் என்ன சர்ப்ரைஸ், எனக்காக எதுக்காக நீங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுறீங்க, வேண்டாம் நீங்கள் காவேரிக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுக்கலாம்ல, ஏன்னா அவளுக்கு தானே இன்றைக்கி வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் கங்கா, அது காவேரிக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் கிடையாது, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயும் நிவனும் விலகவும் பின்னாடி நம்ம குமரன் பேகும் கைமா நிற்கிறாங்க. குமரனை பார்த்ததுமே இங்கே நம்ம கங்கா அப்படி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க, அப்படி கண்ணில் தண்ணி வருது அவங்களவே மீறி, ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க.
என்ன மாமா நீங்கள் ஒரு ஃபோன் கூட பண்ணலை, என்னை இப்படி தான் தவிக்க விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கங்கா, என் கூட பேசுறதுனாவே உனக்கு அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது, என்னை நிறைய அவாய்ட் பண்ண தான் செய்வேன், இப்போ என்னடனா இப்படி வந்து கட்டிப்பிடிச்சி பயங்கரமாக அழுகிற அப்படின்னு சொல்லுவோம். போங்க, உங்களுக்கு எப்போவுமே இப்படி கிண்டல் பண்ணுறது தான் வேலையே. நீங்கள் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒவ்வொரு டைமும் செக்கப் போகிற அப்போல்லாம் நீங்கள் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு என் மனசு அப்படியே கடந்து தவிச்சுதுங்க. பாப்பாவை நீங்கள் அதாவது தொட்டு பேசணும், என் வயிற்றுக்கிட்ட காது கொடுத்து கேட்கணும் பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்றதெல்லாம் சின்ன சின்ன ஆசை எனக்கு எவ்வளோ இருந்தது தெரியுமா? நீங்கள் என் கூடவே இருக்கணும், பணம் காசு கூட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, நீங்கள் மட்டும்தான் வேணுன்ற அளவுக்கு நான் அந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் போயிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நம்ம குமரன் கிட்ட கொட்டி தீக்குறாங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, அதான் நான் வந்துட்டேன்ல, நீ இனிமேல் அழுகக்கூடாது, இனிமேல் நான் ஒரு 1 வீக் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவேன், நான் நினச்ச மாதிரி பணம் இன்னும் சம்பாதிக்கல கங்கா, உனக்கு தேவைன்றது நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னும் நான் பணம் சேர்க்கலை, அந்த பணத்தெல்லாம் சேர்த்துறதுக்கு அப்புறம் தான் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கங்கா பயங்கரமாக கோவத்தில் அழுகுறாங்க. திரும்பவும் என்ன கங்கா ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், எனக்கு பணமெல்லாம் எதுவுமே வேண்டாம், சம்பாதிச்ச வரைக்கும் போதும், நீங்கள் என் கூடவே இருங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா அழுகவும், இல்லை இல்லை, நீ நினச்ச மாதிரி உன்னை பணக்கார ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கணும், அதுதான் என்னுடைய ட்ரீம், அதை நான் அச்சீவ் பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே கங்கா இருந்துட்டு, இல்லைங்க, கண்டிப்பாக உங்களை நான் போகவே விட மாட்டேன், நீங்கள் எப்போவுமே என் கூட தான் இருக்கணும், அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்னையும் கூடவே கூட்டிகிட்டு போங்க, உங்களை விட்டுட்டு என்னால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம குமரன் இருந்துட்டு, சரி இன்னைக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் போல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம கங்கா இருந்துட்டு, மாமா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் உங்களை ரீச் பண்ணவே முடியல, சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடு காவேரி, எனக்கு எதுக்காக சாரி கேட்குற, அதான் அதாவது ஏமால் தான் தப்பு, என்னை ரீச் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படியே ஜாலியாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்துமலர், அதுக்கப்புறம் கிருஷ்ணா, சிந்து, இவங்க 3 பேருமே இப்போது வராங்க. குமரனை இங்கே சிந்து பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இவர் எப்படி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படப்படங்குது. உடனே இங்கே நம்ம முத்துமலர்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அங்கே பாருமா குமரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்துமலருமே குமரனை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. எதுக்காக இங்கே குமரனை பார்த்துட்டு முத்துமலரும் சிந்தும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகணும், என்ன காரணம், இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது இங்கே நம்ம சிந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க. இப்போது கங்காவோட ஹஸ்பண்ட் இவங்க தான் அப்படின்றது நம்ம அதாவது சிந்துக்கு தெரியாது. இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க டைமில் இங்கே சிந்து பயங்கர ஆக்ரோஷமாக கோவமாக வந்து இங்கே குமரனோட ஷர்ட்டை பிடிச்சி பல்லார்னு தவடிக்க அறையிறாங்க. சிந்துவை பார்த்ததுமே இங்கே குமரனுக்கு அப்படியே வடங்குது, இவ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, இவ எப்படி வந்தா, எதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சிந்து, எதுக்காக குமரன் மாமாவா அடிக்கிற? மாமாவா? ஆமாம், இவர் என் புருஷன். உங்கள் புருஷனா? இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, இல்லை இவர் உங்கள் மாமாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உங்கள் புருஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். என்ன வாய்ப்பில்லை அது இதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே சிந்து இருந்துட்டு, இவர் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வரேன், நான் அம்மா அப்பா கிட்ட பேசிவிட்டு அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வரேன், அம்மா மட்டும் தான் எனக்கு இருக்காங்க, நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போனவர் தான். இப்போ வரைக்கும் வந்த பாடே இல்லை. ஒருத்தவங்க என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டதா நான் காவேரி அக்கா கிட்ட கூட சொல்லி வச்சுருந்தேன், இவர் தான். ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணி இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தைய பிறக்க போகுது, இதனால என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. சிந்து சொன்னதை கேட்டு இங்கே நம்ம கங்காவுக்கு மயக்கமே வந்துடுது, மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே காவேரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து முகத்தில் தெளிக்கிறாங்க. ஆனால் கங்கா வந்து எந்திரிக்கிறதில்ல. உடனே விஜய் அவங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கே வர சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்து இங்கே நம்ம கங்காவை செக் பண்ணி பார்க்குறாங்க. நார்மலான மயக்கம் தான், ஒரு பிரச்சனை இல்லை. இவங்க அதிர்ச்சியான விஷயத்த கேட்டதுனால மயங்கி விழுந்திருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி அதிர்ச்சியான விஷயத்த வந்து சொல்லக்கூடாது, இல்லைனா இவங்களுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு போயிடும், ரொம்பவே சீரியஸாக ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே டேப்லெட் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது இதை கேட்டதுமே இங்கே நம்ம காவேரி இங்கே நம்ம ஷாரதா எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஷாரதா முத்துமலர்
முத்துமலர்கிட்ட போயிட்டு, உங்கள் குடும்பத்துக்கு வேறு வேலையே இல்லையா? என் வாழ்க்கையை நீ கெடுத்த, என் பொண்ணோட வாழ்க்கையை உன் பொண்ணு கெடுக்கணும்னு நினைக்கிறாளா? என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ அப்படி நடந்துருச்சு. ஆனால் இந்த குமரன் தம்பி தான் அடிக்கடிக்கு அவர் கூட அங்கே கத்தாருக்கு வருவார், கூடவே வந்து இவர் நான் ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் அவரே சொல்லுவார், குமரனுக்கு சிந்துவை கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவங்க 2 பேருமே பேச ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அடிக்கடிக்கு கத்தாருக்கு எப்பயாவது அவர் ஊருக்கு வரப்பெல்லாம் இவருமே வந்து பார்த்துட்டு போவார். பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் பேசி எப்படியும் ஒரு 2 வருஷமாவது பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பி வரவே வரமாட்டார். அடிக்கடிக்கு வந்துக்கிட்டு இருந்துருவார். தனியாக கூட வந்து சிந்துவை பார்த்துட்டு போவார். ஆனால் வரதவே நிப்பாட்டிட்டாரு. என்ன ஏதுன்னே தெரியல. ஃபோன் பண்ணாலும் ரீச் பண்ண முடியல. எங்களால் அங்கேருந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகவும் முடியல. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சிந்து இவரை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தா. நானும் தைரியம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் ஆச்சு. சரி அதுக்கப்புறம் அவருமே இறந்து போயிட்டார். சரி உடனேவும் அவர் இறந்ததுக்கு வரவும் முடியல, எங்களுக்கு உடனே தெரியவும் தெரியல. கொஞ்ச நாளில் சரி சிந்துக்கு கல்யாணம் ஏற்பாடும் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் வாங்கி வச்சு இருந்த கடன் எல்லாமே எங்களை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடனை அடைக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த டைமில் தான் சிந்துவுக்கு பார்த்து வச்சுருந்த மாப்பிள்ளை இவ்வளோ கஷ்டமான குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்துக்கலாம், ஆனால் இவ்வளோ ரொம்ப கொடூரமாக இருக்கீங்க, கீழ்த்தரமாக இருக்கீங்க, ரொம்ப பிச்சைக்காரங்களாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு அந்த பணத்தை காரணமாக காட்டி கடங்காரங்களாக இருக்குங்களேன்னு சொல்லிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காமே அவர் போயிட்டாரு. எல்லாத்துக்குமே காரணம் இவர் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரனை பற்றி ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இப்படி என் பொண்ணை இப்படி நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு, அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஊர் சுற்றுவாங்க. 2 பேரும் 2-3 நாள் எங்கேயாவது டூர் போயிட்டாங்கன்னா கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துமலர் நடந்த எல்லாத்தையுமே வரிசையாக சொல்கிறாங்க. கங்காவுக்கு அப்படியே மயக்கம் திரும்ப வர மாதிரியே இருக்குது. போது நிறுத்துங்க, இதுக்கப்புறம் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி சொல்கிறாங்க. இங்கே கங்கா இருந்துட்டு குமரனை கிட்ட வர சொல்கிறாங்க. என்னங்க இதெல்லாம், இவங்க சொல்கிறது எல்லாம் உண்மையா இல்லை இவங்க சொல்கிறது பொய்யா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கள் குமரன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. அப்போது இவர் சைலண்ட்டாக இருக்காரு. அப்போது இவரும் சிந்துவும் பழக்கமாயிருக்காங்க, லவ் பண்ணியிருக்காங்க, இவர் ஏமாற்றிட்டு வந்திருக்காருன்ற விஷயத்த நம்ம கங்கா புரிஞ்சுக்கிறாங்க. காவேரி என்னடி இது, இவர் என் பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இவரை நம்பி ஒரு குழந்தையுமே நான் வயிற்றில் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்டி என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், நான் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சுருந்தேன் தெரியுமா? கடைசியில் இவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி கல்யாணம் ஆகிடுச்சே தலைவிதியேன்னு நினச்சிக்கிட்டு இவர் கூட வாழ ஆரம்பித்தேன். ஒவ்வொரு விஷயமும் இவர்கிட்ட நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இவர் நம்ம கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன். ஆனால் இப்போது இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்படுறேன். இப்போ நான் என்னடி பண்ணுறது? நான் இனிமேல் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் காவேரி? நான் இனிமேல் உயிரோடு இருக்க போகிறதில்ல, நான் செத்து போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அக்கா என்னக்கா பேசுகிற, வாயை மூடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு சிந்துவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு சிந்து, நடந்து முடிஞ்சு போன விஷயத்த நீ எதுக்காக இப்போ ஓப்பன் பண்ண? நீ நல்ல பொண்ணு, நீ நல்லா இருந்திருப்ப. இப்போது இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணி எல்லாரோட மனசுக்குமே கஷ்டம். அப்போ நடந்ததை நீ அப்போவே மறந்துருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. கங்கா அக்கா மாசமாக இருக்கா. இப்போது அவள் ரொம்பவே நொந்து போயிருக்கா. அவளுக்கு என்ன பதில் சொல்லி என்ன ஆறுதல் சொல்லி அவளை தேத்துறதுன்னு கூட எனக்கு தெரியல சிந்து. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுரு. நான் எப்படியாவது அக்காவை சரி செஞ்சு அக்கா மாமாவை ஒன்று சேர்த்து வச்சு வாழ வைக்கிறேன். தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கைக்குள்ளே நீ நுழையணும்னு நினைக்காத. குமரன் மாமாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, உனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை. நீ நினச்சா உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து சைலண்ட்டாகவே பேசாமல் இருக்காங்க. இப்போது நம்ம காவிரி இருந்துட்டு, என்ன சிந்து எதுவுமே பேசாமல் இருக்க, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் லவ் பண்ணது ஒருத்தர், கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒருத்தர். இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் விஜய் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. எங்களோட கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா? அதாவது நருமதாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நிலத்தை விற்று பணத்தை கொண்டு வந்திருந்தார் குமரன் மாமா. அந்த பணம் அதாவது திருட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ அதாவது அலைஞ்சேன் தெரியுமா? கடைசியில் எனக்கு வேறு வழியே இல்லை. விஜய்கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டேன். விஜய் அப்போது வந்து அவர் புரியாதனமாக அக்ரிமெண்ட்டு 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு நீ கேட்ட பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். தங்கச்சியோட வாழ்க்கை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக நானும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு
ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போகிற போக்கில் நாங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு காலம் எங்களை தள்ளிட்டு வந்துடுச்சு. இப்போது இங்கே வளைகாப்பு நடத்துகிற அளவுக்கு நாங்கள் இப்போது இருக்கோம். இந்த அளவுக்கு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம். குமரன் மாமாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. தயவு செஞ்சு குமரன் மாமாவை மறந்துரு. நடந்து முடிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கிட்ட சொல்கிறாங்க. சிந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க, எதுவுமே பேசாமல். சரிங்கக்கா, உங்கள் வாழ்க்கையிலுமே இப்படி நடந்திருக்கு. இருந்தாலும் அவரை பார்த்ததுமே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் நடந்த எல்லாத்தையுமே அப்படியே எப்படி சொன்னேன்னு தெரியல, சொல்லிட்டேன். சாரிக்கா, என்னை மன்னிச்சிருங்க. அவர் கங்காக்கா கூடவே வாழட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் சரியான ஃப்ராடு. என்ன மட்டும்தான் லவ் பண்ணி ஏமாத்தினாரா, இல்லை எத்தனை பேரை ஏமாத்தினாருன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு அவர் ஃப்ராடு. பார்க்குறதுக்கு நல்லவர் மாதிரியே இருக்கார், ஆனால் ரொம்ப ரொம்ப கெட்டவருக்கா அவர். அவர்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் எனக்கும் நல்லது. ஆனால் கங்கா அக்காவை நினச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரிக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. குமரனை வந்து நம்ம கங்கா, அதாவது குமரனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க, டிவோர்ஸ் கொடுத்துருவாங்களா, இல்லை நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இங்கே குமரன் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே குமரன் பேட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.